அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்ல, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்ல, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றதான் நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசியிலே சனி பகவானின் சஞ்சாரம், அதோட முக்கியமான விஷயம் ராசியிலே சுக்கிர பகவான் உச்சம். அப்ப 3 8ஆம் அதிபதி அப்படிதான் உங்க ராசிக்கு எடுத்துக்கணும். 6ஆம் அதிபதி ராசியில அப்படின்னு தான் உங்களுக்கு எடுத்துக்கணும். 6 8க்குரியவர் ராசியில சனியோட சேர்ந்து இருக்காரு அப்படிங்கும்போது உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவ்ஸ் நிறைய சொல்லலாம். ஆனா அது எதுவுமே வேலை செய்யாது அப்படிங்கிறத சொல்லலாம். மார்ச் 11 வரை நீங்க ஆனா கவனமா இருக்கணும். ராசியாதிபதி வக்ரம். மார்ச் 11 வரையும் எல்லா நெகட்டிவ்ஸும் நடக்கும். மார்ச் 11 தாண்டிடுச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவா மாற நினைக்கும். அதாவது இது இப்ப எப்படி இருக்கும்னா, எல்லாமே என் கையை விட்டு போச்சு. அதாவது ராசிக்கு 12ஆம் அதிபதி சனி, ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன், ராசிக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன். 3 பேரும் சேர்ந்து ராசியில உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற அமைப்பு தான். அது எப்படி சொல்றதுன்னா, இந்த லாரி டயலுக்கு நடுவுல ஒரு எலி மாட்டிக்கிச்சு அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்பீங்க. ரொம்ப சிக்கலான நேரம் தான் இது. ஆனா இது மார்ச் 11க்கு அப்புறம் மாறும். காரணம் என்னன்னா, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தாங்குற கிரகம் தாங்குறது நீங்க. அப்ப உங்க ராசியாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். மார்ச் 11க்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி ஆவார். அது வரையும் உங்களுக்கு யாராவது ஊக்கம் கொடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு வந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க, ஸ்டிஃபா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்படி உங்க மனசு வெறுத்து உடைஞ்சு ஏதாவது உங்களுக்கே தப்பான விஷயங்கள்லாம் தோணும். 6ல கேது, 12ல செவ்வாய், ராகு, புதன். நெகட்டிவா சொல்லணும்னு நினைச்சா நிறைய சொல்லலாம். ஆனா நெகட்டிவா சொல்ல விரும்புறாங்க. காரணம் என்ன? குரு வக்ர நிவர்த்தி அடைவார், அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? எதை பத்தியும் யோசிக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்த பத்தியும் சிந்தனை பண்ணாதீங்க. எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்ப 8ஆம் அதிபதியோட சனி சேர்றார் அப்படிங்கும் போதுல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நெகட்டிவ். 6ஆம் அதிபதியோட சனி சேரும் போதுல எதிரிகள் தோத்துட்டாங்க. எதிரிகள் ஜெயிச்சாதான் வழக்குல நம்ம தோக்குறோம்னு அர்த்தம். 8ஆம் அதிபதியோட சனி சேர்ந்தா நம்ம வழக்குல தோக்குற கண்டிஷன்ல இருக்கோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 6ஆம் அதிபதியோட சனி சேரும் போது எதிரிகள் தோத்துட்டாங்க, அப்படிதான் வரும். சோ இந்த அமைப்பே கொஞ்சம் குழப்பமான அமைப்பு. சொல்ல டெப்தா அனலைஸ் பண்ண ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, வெங்காயத்தை உரிக்கி ஒண்ணும் இல்லைம்பாங்கல்ல, அந்த கதையில இருக்கும். கேஸை தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா ஆப்போசிட் பார்ட்டி கேஸை வாபஸ் வாங்குற கண்டிஷனுக்கு போயிடுவாரு. கேஸ் நீங்க தோக்குற மாதிரி இருக்குங்க, ஆனா ஆப்போசிட் பார்ட்டி கேஸை வாபஸ் வாங்குவாரு. அவங்களுக்கு இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்.
ஸோ எதை பத்தியும் நீங்க ரொம்ப குழப்பிக்காம என்ன மேஜிக் நடக்குமாங்கல்ல லைஃப்ல, திடீர்னு என்ன இப்படி நடந்துச்சு இப்ப இப்படி நடக்குது அப்படின்னு மேஜிக் நடக்குமாங்கல்ல, அந்த மேஜிக் இப்போ உங்க லைஃப்ல நடக்கும் இந்த ஒரு மாசத்துக்கு, மார்ச் மாசம் ஃபுல்லாவே. காரணம் சுக்கிரன், சூரியன், சனி இந்த சேர்க்கை. எதிர்பாராத திருப்பங்களோட, எதிர்பாராத மாற்றங்களோட, திடீர் உயரம், திடீர் தாழ்வு அப்படிங்கிற விஷயங்களோட தான் இந்த மாசம் உங்களுக்கு ஓடும். அதனால ரொம்ப யோசிக்காம ரிலாக்ஸா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ஜாலியா இருக்க கத்துக்கங்க. அது சுக்கிரன் உச்சமா இருக்காரு. அதனால ஜாலியா இருப்பீங்க. மனசை ரிலாக்ஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? உடன் பிறந்த சகோதரருக்கு மட்டும் ஜாமீன் போடுற அமைப்பை விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்குலாம் ஜாமீன் போட்டா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி எழுத்து, பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனை வரும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? தேவையற்றாத விஷயங்கள்ல, தேவையில்லாத இடங்கள்ல பேசுறத தவிர்த்துக்கங்க. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட இணைஞ்சு 12ல இருக்காரு. தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுனாலே பல பிரச்சனைகள் வரும். பல்லு பத்திரம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது முகத்தையும் குறிக்கும், வாயையும் குறிக்கும். செவ்வாயோட ராகு சேரும்போதுல பல்லுல பிரச்சனை வரும். பூச்சி பல்லு வர்றது, பல்லு உடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மீனராசினருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? மற்றபடி எதுவும் பெருசான பாதிப்பு இல்லை. அதிகமான செலவினங்கள் நடக்கும். அது எப்படி நடக்கும், எதனால நடக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில 3 கிரகங்கள் பாதிக்கிற கிரகங்கள். அதே மாதிரி ராசிக்கு 12ல பார்த்தோம்னா 3 கிரகங்கள், பாதிக்கக்கூடாத கிரகங்களும் அங்கே போய் மாட்டிக்கிச்சு. 6 அதாவது எல்லாமே கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா அதெல்லாம் தாண்டிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகம். கடுமையான செலவினங்கள் பண்ணுவீங்க. அது சுப நிகழ்ச்சிக்காண்டியே பண்ணுவீங்க. இல்லாட்டி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி அமைப்பு பண்ணுவீங்க. இல்லாட்டி லாட்ரி டிக்கெட்ல பணம் வந்துடும் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய நடக்கும். சரிங்களா? ஸோ எதுக்கு செலவு பண்றோங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அனாவசியமான செலவினங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் உங்களை மாட்டி விட்டுரும். உங்கள்கிட்ட கையில இருந்தா காசு இருந்தா எந்த ஒரு வேலையும் பாருங்க. கையில காசு இல்லையா, அமைதியா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கறது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு போறது சிறப்பு. இதை தாண்டி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிஸ்கான விஷயங்களை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம். இழப்பீடுகளுக்கு உண்டான வேலைகளை கொடுத்துரும். எதா இருந்தாலும் மார்ச் 11க்கு மேல பண்ணுங்க. அது வரையும் கொஞ்சம் அமைதி காக்குறது சிறப்பு. மார்ச் 11க்கு மேல கொஞ்சம் ஃப்ரீ ஆவீங்க அப்படிங்கிற சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரையும் எதுக்குமே உங்களுக்கு உறுதி சொல்ல முடியாது. வண்டி வாகனத்துல கவனம், லேண்டை பத்திரமா வச்சுக்கணும், கால்நடை அமைப்புகளை பத்திரமா வச்சுக்கணும், தாயாரோட உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும், தந்தையை கவனமா பார்த்துக்கணும். ஏன் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ராகுவோட இணைஞ்சிட்டாரு. உங்களுக்கு நல்லது சொல்ல ஒருத்தனும் வரமாட்டேன். தப்பான விஷயங்களை சொல்றதுக்கு வரிசையா வருவாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தோட சூரியன், சுக்கிரன், சனி தொடர்பு. அப்ப கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஈகோ ப்ராப்ளம். எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் அவங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்துல. அவங்களுக்கு ஏதோ ஒரு பெஸ்டான விஷயம் தேவைப்படுது உங்களோட அப்படிங்கிற அமைப்புலாம் வரும். இன்னும் சொல்ல போனா ஆண்களாக இருந்தா மனைவிமார்கள் சொல்லுவாங்க உங்களோட எங்க அப்பா தான் பெஸ்ட்னு. பெண்களாக இருந்தா கணவர்மார்கள் சொல்லுவாங்க உன்னோட எங்க அம்மா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சனி ராசியிலே சுக்கிரனோட இணைகிறார். சோ இந்த அமைப்பு குழந்தைகளுக்கு ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல கடனாளி ஆகுது. தொழிலை மேம்படுத்துறேன். ஏன்னா சனினாவே அதுதான், தொழிலும் குழந்தைகள் தான், கர்ம காரியம் தான். தான் செய்ய வேண்டிய காரியங்கள். கர்மம்னா தப்பான மட்டும் நினைக்கிறார். தான் செய்ய வேண்டிய காரியங்கள், தான் செய்ய வேண்டிய காரியங்களுக்காண்டி கடனாளி ஆகிறேன், குழந்தைகளுக்காண்டி கடனாளி ஆகிறேன், இல்ல தொழிலுக்காண்டி கடனாளி ஆகிறேன், இல்லாட்டி என் உடம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கடனாளி, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கடன், இல்லாட்டி உங்களுக்கு அதுக்கு சார்ந்த நோய், குழந்தைகளுக்காண்டி உழைக்கிறேங்கிற பேர்ல நான் நோயாளி ஆயிட்டேன், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி வரும் சனியின் காரகத்துவத்துல. இல்லாட்டி தனிமைப்படுத்தப்படுவீங்க. என்ன சொல்ல போனா சனியோட சேர்றது சுக்கிரன் 8ஆம் அதிபதி. ஸோ எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கக்கூடிய மைனஸ் இந்தியா வேலை இல்லை. சூரியன் சேரும் போதுல மட்டும் கொஞ்சம் அந்த சூரியன் சனியை அஸ்தமனப்படுத்துவார் பார்த்தீங்களா, அப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தலையில கவனமா இருங்க. அதே மாதிரி தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை இதெல்லாம் போட்டுக்காதீங்க. அதே மாதிரி குடும்ப தலைவராக இருந்தீங்கன்னா மனைவியோடையும், தலைவியாக இருந்தீங்கன்னா கணவரோடையும் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை இதெல்லாம் ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷம். வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகளிடம் நீங்க தான் ரொம்ப பேசி வம்பிழுப்பீங்க. அவங்க பொறுமையா போனாலும் நீங்க வா அப்படின்னு வம்பிழுப்பீங்க.
ஸோ கொஞ்சம் அமைதியா போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லாட்டி வேலை போயிடும். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தை இல்ல அரசு அதிகாரிகள்ல உங்களோட உயர்ந்த அதிகாரிகளை இல்ல கீழே இருக்கிற அதிகாரிகளை பகச்சிக்காம இருங்க. யாரா இருந்தாலுமே அவங்க செய்யற ஒரு சின்ன விஷயம், அவர் ஒரு சாதாரண நீங்க வந்து ஹையர் போஸ்டிங்ல இருக்கீங்க, அவர் கிளர்க்கா இருக்காரு, அவர் உதாசீனம் பார்த்தீங்கன்னா அவர் லைட்டா உங்களை பத்தி பேசுற விஷயம் உங்க லைஃபே மாத்துற அளவுக்கு இருக்கும். ஸோ அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்லாரிடமும் கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. காரணம் என்னன்னா 4ஆம் அதிபதி வக்ரம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கா. அநேகமா உங்களுக்கு காப்பி அடிக்கிற சிந்தனை தான் வருமே ஒழிய படிச்சு முன்னேறணுங்கிற சிந்தனை வராது. அவர் எப்ப ஃப்ரீயாகி சனியெல்லாம் தாண்டி மேசத்துக்குள்ள வராரோ, புதன் எப்ப மேசத்துக்குள்ள வராரோ அப்பதான் உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும் படிப்பை பொறுத்தவரையும். அதனால சொல்றேன். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும்னா மார்ச் மாசம் 20ஆம் தேதி வரையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மார்ச் 20 வரையுமே. மார்ச் 11 வரையும் குருவும் வக்ரமா இருப்பார், மார்ச் 20 வரையும் புதனும் வக்ரமா இருப்பார். அப்ப எதுவுமே நிலை இல்லை, நிதானம் இல்லை, அனாவசியமான வாக்குறுதிகளை கொடுக்கறது எல்லாமே சிக்கலை கொடுக்கும். தேவையில்லாம பேசக்கூடாது, குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும், தேவையில்லாம வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஜாமீன் போடுறேன்னு சொல்லக்கூடாது, நான் நிக்கிறேன் நான் உனக்கு அதாவது உங்களுக்கு நீங்க பண்ணிக்கோங்க, அடுத்தவங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்லி போய் நிக்காதீங்க. வேணா நீங்களே ஸ்ட்ராங் இல்லை, நீங்க ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும்போது அடுத்தவங்களை போய் ஸ்ட்ராங் நான் உனக்கு பலமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை செஞ்சு அடுத்த வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் இல்லை. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த இணைவுகள் வந்து தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை லாக் பண்ண பார்க்கும். சூரியன், சுக்கிரன், சனி உங்களை முட்டாள் அப்படிங்கிற ஒரு பேர் கட்டுறதுக்கு உண்டான வேலைகளோ இல்ல இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்ல இவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்குவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நிதானிச்சு கவனமா போனீங்கன்னா எதுலையும் வாயை துறக்காம இருந்தாவே மாட்ட மாட்டீங்க, வாயை திறந்தீங்கன்னா எல்லாத்துலயும் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா புரோக்கரோ கமிஷன் ஏஜென்டாவோ நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க, இல்லாட்டி உங்க வாயை துறக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிட்டு இது பண்ணுவீங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சரியா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.